வணக்கம் அன்பு தமிழ் பாரதி நேயர்களே. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு உலகையே அச்சுறுத்திய கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்திய கடும் விளைவுகளின் சுவடுகள் இன்னும் கூட மறையாத இந்நிலையில் சீனாவில் மேலும் ஒரு வைரஸ் பெருந்தொற்று வேகமாக பரவி வருவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. HMPV அதாவது ஹியூமன் மெட்டா நிமோ வைரஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் போன்ற அறிகுறிகளை கொண்டிருப்பதாலும் வேகமாக பரவி வருவதாலும் சீனாவில் மக்கள் மருத்துவமனைகளில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் அங்கு சில மாகாணங்களில் மெடிக்கல் எமர்ஜென்சி, ஊரடங்கு போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதில் நம் இந்திய மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையிலே இந்த HMPV வைரஸ் கொரோனா வைரஸ் போன்று அவ்வளோ ஆபத்தானதா? உலக சுகாதார மையம் சொல்வது என்ன? இந்திய சுகாதாரத்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன? இதையெல்லாம் பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாருங்கள் நேயர்களே, நாம் நிகழ்ச்சிக்கு போகலாம். HMPV வைரஸ் என்பது ஹியூமன் மெட்டா நிமோ வைரஸ் என்பதன் சுருக்கமாகும். அதாவது மனித மெட்டா நிமோ வைரஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இதுவும் கொரோனா வைரஸ் போலவே மூச்சுக்குழலை பாதிக்கும் ஒரு வகையான வைரஸ் ஆகும். அதாவது இதுவும் மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் வைரஸ் ஆகும். சீனாவின் வடக்கு பகுதிகளில் இது அதிகமாக பரவி வருகிறது. முக்கியமாக இளம் வயது, அதாவது 14 வயதிற்கு குறைவான வயது கொண்டவர்களை அதிகமாக இந்த HMPV வைரஸ் தாக்குகிறது என்று சொல்லப்படுகின்றது. சீன சுகாதாரத்துறை அதிகாரிகளும் உலக சுகாதார மையமும் இந்த HMPV வைரஸ் பற்றி தெரிவித்துள்ள கருத்துக்கள் என்னவென்றால், இந்த HMPV வைரஸ் மக்கள் பயப்படும் அளவிற்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் வைரஸ் இல்லை. இதை பார்த்து கொரோனா போல அச்சப்பட தேவையும் இல்லை. இது சாதாரண மழைக்கால குளிர்காலத்தில் ஏற்படும் பாதிப்பு போன்றதுதான் என்று தெரிவித்துள்ளார்கள். HMPV வைரஸ் அங்கு ஏற்கனவே பரவி வரும் இன்ஃப்ளூயன்சா A, மைக்கோபிளாஸ்மா நிமோனியா மற்றும் லேசான COVID-19 வைரஸிற்கிடையே இது வேகமாக பரவி வருகிறது என்று சொல்லப்படுகின்றது. இதனால் எங்கள் நாட்டிற்கு நீங்கள் பயணம் செய்வதை பற்றி கவலைப்படவும் தேவையில்லை. எங்கள் நாட்டிற்கு பயணம் செய்வது பாதுகாப்பானதுதான் என்று சீன அதிகாரிகளும் கூறி வருகின்றனர். ஆனால் கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட சூழ்நிலையும் சீன அரசாங்கம் இதையே தான் கூறியது என்பது குறிப்பிடப்பட வேண்டிய முக்கியமான விஷயமாகும். HMPV வைரஸ் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வைரஸ் ஒன்றுமில்லை. இது 2001ஆம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைரஸ் ஆகும். HMPV ஆனது நியூமோவிரிடே குடும்பத்தைச் சேர்ந்தது. அந்த குடும்பத்து வைரஸ்கள் பொதுவாக சுவாசம் தொடர்பான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வைரஸ் வகைகளாகும். பொதுவான சளி அல்லது காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை கொண்டிருக்கும். மூச்சு விடுவதில் அதிக சிரமத்தையும் ஏற்படுத்தும். இந்த HMPV வைரஸ் தொற்றின் அறிகுறிகள் என்னவென்று பார்த்தால், இருமல், மூக்கில் சளி வருதல், மூக்கில் அடைப்பு, காய்ச்சல், தொண்டைப்புண், மூச்சு திணறல் அல்லது கடுமையான சந்தர்ப்பங்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் மூச்சுக்குழாய் அலர்ஜி, நிமோனியா அல்லது ஆஸ்துமா ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு அல்லது ஆஸ்துமா போன்ற நாள்பட்ட சுவாச நிலைமைகள் உள்ளவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளவர்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் HMPV வைரஸ் தொற்று குறித்து இந்தியர்கள் அச்சப்பட தேவையில்லை என இந்திய பொது சுகாதார இயக்குநரகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக இந்திய பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், சீனாவில் HMPV வைரஸ் தீவிரமாக பரவி வருகிறது என்ற செய்திகள் வந்துள்ளன. நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. இது சுவாச வைரஸ் போன்றது. இந்த வைரஸ் காய்ச்சலின் அறிகுறிகள் பெரும்பாலும் பெரியவர்களுக்கும் 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் ஏற்படுகின்றன. குளிர்காலத்தில் சுவாச கோளாறுகள் பொதுவானவை. அவற்றை சமாளிக்க இந்தியாவில் மருத்துவமனைகள் தயாராக இருக்கின்றன. மருந்துகள் தேவையில்லை. இதற்கு எதிராக வைரஸ் எதிர்ப்பு மருந்துகள் எதுவும் இல்லை. சீனாவில் பரவும் HMPV வைரஸ் தொற்று குறித்து இந்தியர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று தெரிவித்துள்ளனர். இதுவரை இந்தியாவில் பரவாமல் இருந்த இந்த HMPV வைரஸ் இப்பொழுது இந்தியாவிலும் பரவ தொடங்கியிருப்பது மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பொழுது வரையிலும் பெங்களூரில் 2 சென்னையில் 2 குஜராத்தில் 1 என 5 நபர்களுக்கு இந்த சூழ்நிலையில் இந்த HMPV வைரஸ் பரவியிருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலக சுகாதார மையமோ இந்த நோய் குறித்து எந்த ஒரு மருத்துவ அவசரநிலை உத்தரவுகளையும் பிறப்பிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது கொரோனா போன்ற ஆபத்தான உயிர்கொல்லி நோய் தொற்றாக இல்லை.
இது குறித்து பொதுமக்கள் அச்சப்படவும் தேவையில்லை. இது சாதாரண பருவகால காய்ச்சலை போன்றதா என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளது மக்களிடையே பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. எப்படி இருந்தாலும் மீண்டும் ஒரு பெருந்தொற்றை சந்திக்கவும் லாக்டவுன் போன்ற கடினமான சூழ்நிலைகளை தாங்கிக் கொள்ளவும் பொதுமக்கள் தயாரில்லை என்பதே இங்கு நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட ஆரோக்கிய பாதிப்புகள், பொருளாதார இழப்புகள் போன்றவற்றிலிருந்து இன்னும் பல குடும்பங்கள் மீளவே இல்லை என்பதே இங்கு உண்மை. எனவே மீண்டும் பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு முன்னரே மத்திய மாநில அரசுகள் சுகாதாரத்துறைகள் மூலம் கடும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதே நமது வேண்டுகோளாகும். நன்றி நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பலருக்கு சென்றடைய ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகளை கொடுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை சந்திப்போம், சிந்திப்போம். வணக்கம்.